அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். காகத்துழுவு பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை வளாகத்தினுள் பெண் ஊழியர் ஒருவர் கள்ளத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காகத்துழுவு போலீசார் தெரிவித்துள்ளனர். புலத் சிங்கள கோவின பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய திருமணமாகாத யுவதியே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற அதே தொழிற்சாலையில் உதவியாளராக பணியாற்றிய திருமணமான ஊழியர் சம்பவத்தின் பின்னர் தலைமறைவாகியுள்ளார். பதுளை கேப்பட்டிபோல பகுதியைச் சேர்ந்த இவர் தற்காலிகமாக ககத்துடுவு பகுதியில் தங்கியிருந்து வேலை செய்துள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற ரத்தம் படிந்த கூர்மையான கத்திக்கொன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் டீசலை பதிக்க வைத்திருந்த இருவர் நேற்றைய தினம் அதிகாலை சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் டீசலை பதிக்க வைத்திருப்பதாக சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவர்களிடமிருந்து 800 லிட்டர் டீசலை பதுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மொரட்டுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி வீதியில் கூர்மையான ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டி ஒன்றிற்குள் இருந்து நபர் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றினுள் சடலம் ஒன்று காணப்படுவதாக மொரட்டுவ போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விசாரணைகளின் போது உயிரிழந்தவர் மொரட்டுவை பில்லோரவதை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2026 சிறுபோக நெல் சாகுபடியில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு உரங்களை கொள்வனவு செய்வதற்காக நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2025 ஆகஸ்ட் 18 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 2025-26 மகா பருவத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மானிய திட்டத்தை 2026 சிறுபோகத்திற்கு தொடர தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வேளாண்மை, நிலம், கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவின் கீழ் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேர் ரூபாய் 25,000 வீதம் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வரியின் கீழ் பதிவு செய்வதற்கான வருடாந்த வருமான கிளை எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 60 மில்லியன் ரூபாவிலிருந்து 36 மில்லியன் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மோட்டார் வாகனங்கள் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் குஸ் மற்றும் கசீஸ் ஆகிய போதைப் பொருட்களை நாட்டிற்கு கடத்த முயன்ற 2 இந்திய பிரஜைகள் புதன்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை 1:59 மணியளவில் ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான FT-142 என்ற விமானம் மூலம் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்களின் நடத்தையில் சந்தேகமடைந்த சுங்க அதிகாரிகள் அவர்களை சோதனையிட்ட போதே குறித்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொழும்பு பிரியந்தலை வீதியில் சிறிய லாரியும் ஒரு பள்ளி வானும் விபத்துக்கு சிக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரு சிறிய லாரி ஒன்றும் ஒரு பள்ளி வானும் விபத்தில் சிக்கி பின்னர் சாலைக்கு அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. ரத்தனப்பேட்டை பகுதியில் இடம்பெற்ற குறித்த வாகன விபத்தினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பிலியந்தலையிலிருந்து கொழும்பு நோக்கிய 120வது வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பிறப்பு வீதம் படிப்படியாக குறைந்து வருவதாக சிறுவர் நோய் நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுனில் விஜயசிங்க இதுகுறித்து கூறுகையில் 3.5 லட்சமாக காணப்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை தற்போது 2.5 லட்சமாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். டாம்புள்ளை கண்டலமை வீதியில் சிசிரவதை சந்தையில் தம்பதி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்து முற்றாக அழிந்துள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டலமை பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் தேங்காய் எண்ணெய் தயாரிப்பிற்காக ஒரு மூட்டை கொப்பராவை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு ஆலைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
திடீரென்று மோட்டார் சைக்கிள் தீப்பற்றியதை கண்ட இருவரும் உடனடியாக அதிலிருந்து கீழே இறங்கியுள்ளனர். அவர்கள் இறங்கிய அடுத்த கணமே தீ வேகமாக பரவியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதியில் எரிந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளின் தீயை கட்டுப்படுத்த அப்பகுதி மக்கள் கடும் முயற்சி எடுத்து தீயை அணைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த உலகளாவிய நெருக்கடியை ஒரு சவாலாக ஏற்று அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். தற்போது போதியளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் உலக சந்தையில் ஏற்படக்கூடிய விலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு மேலதிக இருப்புகளை முகாமைத்துவம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிவாயு சேமிப்பு வசதிகளை குறுகிய காலத்தில் மேம்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது போதுமான உணவு இருப்பு உள்ளதாக அமைச்சர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். எவ்வாறாயினும் எதிர்கால அபாயங்களை முன்கூட்டியே கணித்து பணவீக்கம் உயராமல் இருக்கவும் சாதாரண மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலிலிருந்து சுமார் 100 குடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் போசாக்கு குறைபாட்டை நீக்கும் நோக்கில் விநியோகிக்கப்படுகின்ற திரிபோசாக் உற்பத்தியை தடையின்றி முன்னெடுப்பதற்காக 2026ஆம் ஆண்டில் 15,000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா திரிபோசா லிமிடெட் நிறுவனத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. திரிபோசா உற்பத்திக்கு தேவையான உயர்தர சோளத்தை உள்நாட்டு சந்தையில் போதிய அளவு பெற்றுக்கொள்ள முடியாமை காரணமாகவே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தரமான மூலப்பொருட்கள் கிடைக்காமையினால் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்ட நிலை காரணமாக சவுதி அரேபிய விமான நிலையத்தில் குறைந்தது 109 இலங்கையர்கள் சிக்கியுள்ளதுடன் ஓமான் விமான நிலையத்தில் மேலும் 22 பேர் சிக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர்களில் சிலர் ஏற்கனவே இலங்கைக்கு திரும்பியிருக்கக்கூடும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ஓமான் விமான நிலையத்தில் சிக்கியிருந்த சிலர் இன்று அதிகாலை இலங்கைக்கு வந்த ஓமான் ஏர் விமானம் மூலம் நேற்றே திரும்பியிருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நாடுகள் விதித்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பல்வேறு விதமான நிறுவனங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலையின் வேனல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கி மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தளாய் வானல பென்சல் கொடல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கந்தடாய் பிராந்தியத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்று 1480 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. ஹோர்முஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்பொழுது ஆபிரிக்க நன்னம்பிக்கை முனையூடாக செல்கின்ற கடல் வழித்தடங்களையே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகின்றது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டுவரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.